அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்மளோட அப்டேட் நம்பர் 63. கிட்டத்தட்ட நம்மளும் இப்போ ஈரானும் ஈக்குவலாக இருக்கும். ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் 4ஓட 64வது அலைகளை வீசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அலைகளுக்கு பேர்லாம் வைக்கல, ஆனால் தாக்குதல் அப்பப்போ ஒன்று அனுப்பிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நிகழ்த்திட்டதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பு. க்ரூட் ஆயிலோட விலை ஏறிடுச்சு, கேஸோட ப்ரைஸ் ஏறிடுச்சு. இப்போ எல்லா நாடுக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பதற்ற நிலையை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா ஈரான் தாக்கல் நடத்தக்கூடிய முக்கிய பகுதிகளை பைபாஸ் பண்ணிவிட்டு ரெட்சி கடல் பகுதியாக கொண்டு வரலான்னு நினச்சாங்க. பட் அதையும் பிளான் பண்ணி அடித்ததுனால இன்னும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. ஹோப் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசும்போது $110 பக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். க்ரூட் ஆயில் அந்தளவுக்கு விலையேற்றம் 115 வரைக்குமே ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு விலையேற்றமாக இருக்குது. எல்லா அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க. கடிதம் இல்லை, கண்டன கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க, லெட்டர் ஒன்று. அதற்கு உடனடியாக ஈரான் தரப்பில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அது பயங்கரமான ரியாக்ஷனாக இருந்தது. அது என்னன்றது வீடியோ பதிவுக்குள்ளே பார்க்கலாம். நம்ம என்ன பாதிக்கப்பட போகிறது, இந்தியாவில் ஒரு கடைநிலை ஊழியன் வரைக்கும் அந்த தாக்குதலால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, இஸ்ரேல் ரொம்ப அமைதியாகிறாங்களே, என்ன நடக்க போகுது அப்படின்றதை பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவில். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இந்த 20 நாள் யுத்தத்தில் எத்தனை நாள் இந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் பெற்றதானா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த 20வது நாளில் ஒரு பெரிய கவனத்தையும் பெரிய ஒரு முக்கியத்துவம் பெற்றிருப்பது என்பது அந்த கேஸ் ஃபீல்டு. உலகில் மிகப்பெரிய ஒரு கேஸ் ஃபீல்டு. டாப் 4 இருக்குல்ல, 4மே அவுட்டு. 4மே அடிச்சிட்டாங்க. ஒன்று ஈரான் வசம் இருக்கிறது அவுட்டு, இன்னொன்று கத்தார் கிட்ட இருக்கிறது அவுட்டு, இன்னொன்று சவுதி கிட்ட இருக்கிறது அவுட்டு. இப்போ நான் வரும்போது கேள்விப்பட்ட குவைத்தில் இருக்கிறத அடிச்சிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து அடிச்சிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகுது, மக்கள் கேஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுமா அப்படின்ற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. நான் மறுபடியும் ஒரு சில வரைபடங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறேன் நான். ஸோ மிக முக்கியமாக அந்த ஈரான் கிட்ட இருக்கிறது பார்த்தோம்னா 51 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு அப்படின்னா அங்கே தான். ஸோ இங்கே டார்கெட் அடிக்கல, என்னுடைய பைப்லைன் அங்கே கடைசியில் அடிச்சிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு இது பாதிப்பு இல்லைன்றது நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் நான். மிக முக்கியமாக நான் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டுறேன். இந்த வரைபடம் நம்ம இந்த போர் ஆரம்பித்த ஒரு 6வது நாள் இந்த வரைபடம் உங்ககிட்ட காட்டினா நான் மறுபடியும் உங்ககிட்ட சமர்ப்பிக்க விரும்புகிறேன் நான். ஈரான் டென்ஷன் ஆகி அடித்தாங்கன்னா இதுதான் அரபு நாடுகளோட எண்ணெய் கிணறுகள், அவங்களுடைய முக்கிய ஆதாரம், அவங்க ஒட்டுமொத்த ஜிடிபி இங்கே தான் நம்பி இருக்கிறாங்க. இதில் ஆல்ரெடி 1 நம்பர் போட்டிருங்க பாருங்கள். கத்தாரில் இந்த ரேஸ் லத்தாஃப், அப்புறம் நார்த் ஃபீல்டு வெஸ்ட்டு, அப்புறம் ஈஸ்ட் கேஸ் ஃபீல்டில் எக்ஸான் மொபைல்ஸில். ஸோ இந்த இடத்துல தான் இன்றைக்கி தாக்குதல் நடத்தி செக் வச்சிட்டாங்க. மறுபடியும் ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு. அதில் 2 நான் இந்த பக்கம் கீழே நம்பர் போட்டிருக்கேன். என்பு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி ரெட்சி கடல் பதியாக பைப்லைனில் அது இல்லாமல் அங்கே ஒரு எண்ணெய் கிணறு இருக்குது. அங்கேருந்து தான் இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அது சேதாரமாக இருக்குது. அதையும் உங்ககிட்ட காட்டுறேன் நான் 3ன்னு போட்டிருக்கிறது குவைத்து. அதாவது அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து தாக்கல் நடத்தக்கூடாது, உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்ன அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் 3 ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்க. குவைத்தில் 2 மினா அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெட்ரோ கெமிக்கல் இருக்கு. அப்புறம் மினா ஹல் அஹமடின்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்ரோ கெமிக்கல் இருக்கு. அதை 2ஐயும் அடிச்சிருக்காங்க கூடுதலாக. அது இல்லாமல் ஈராக்கில் இருக்கிறது செயல்படுறதுல. இதில் பாதிக்கும் மேற்பட்ட எண்ணெய் கிணறுகள் மேக்சிமம் செயல்படல. ஏன்னா ஈரான் அடிக்கடி டேமேஜ் பண்ணி வைத்திருக்காங்க. உங்களுக்கு நான் இன்னொரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். இது என்பு சவுதி அரேபியாவுடைய ரெட்சி கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயில் டெர்மினல். நாசாவின் புகைப்படத்தின் அடிப்படையில் அது டேமேஜ் ஆகிருக்கு, பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உள்ளாகி இருக்கு. ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்தில் ப்ரிடிக்ட் பண்ண அதே சம்பவம் தான். இவங்க ஒவ்வொரு எண்ணெய் கிணறுகளாக கண்டிப்பாக அவங்கள நெருங்க அடித்து தும்சம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு கண்ணு போதா, எதிரிக்கு 2 கண்ணுமே இருக்கக்கூடாத நிலைமை தான் உருவாக்குறாங்க ஈரான் தரப்புல. அதாவது எண்ணெய் நீ காலி பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணுன்ற மாதிரியான ஒரு மிரட்டலை தான் இன்றைய தாக்குதலை பார்க்க முடிகிறது. அதை விட கத்தாரில் அடித்த அடி இருக்கு பாருங்க, அது கத்தார் கண் கலங்கி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பதிவாக பார்க்க முடியுது. அதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா ஓடி பாவம் அவங்கள ஏன்பா அடிக்கிறீங்க, அவங்களே அப்பாவியாக இருக்காங்க, அவங்க பாவம் நல்லது தானே பண்ணாங்கன்னு கேட்டதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் இதில் பார்க்குறீங்கல்ல, கத்தார் கேஸ்
பெர்ல் ஜிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ் ஆஃப் லிக்யூட். அந்த பகுதியில் லைட்டாக ஃபயர் வந்திருக்கு. அதாவது ஏஎஸ்யூ ஏர் செப்பரேஷன் யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதனுடைய மேனுஃபேக்சரிங் வந்து எங்கே இத்தாலிக்கிட்ட ஆர்டர் கொடுத்து தான் வந்து செஞ்சாங்களாம். இதனுடைய காஸ்ட் ஆல்மோஸ்ட் 400 பில்லியனா. 400 பில்லியன். இது உடனே எல்லாம் உருவாக்க முடியாதான். மேனுஃபேக்சரிங் டைம் வந்து 3-4 வருஷத்துக்கு ஆயிடுமா. எங்களுக்கு வந்து 10 வருஷம் நாங்கள் தேவைப்பட்டதுன்றாங்க. எங்களுடைய 10 வருஷம் உழைப்பு அது. மறுபடியும் நீங்கள் அடித்த அடி வந்து அந்த டனலை உருவாக்கணும், அந்த ரிஃபைனரி இதை உருவாக்கணும் அப்படின்னா எங்களுக்கு 4 வருஷம் ஆகுன்றாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான டெர்மினலை ஈரான் வந்து கை வச்சுருக்காங்க. அதனால கத்தார் இன்னைக்கு கண் கலங்கி போய் உட்காந்துட்டாங்க. அவ்வளோ ப்ராஜெக்ட், மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இன்னைக்கு எல்லா அரபு நாடுகளும் கூடுனதுக்கு மிக முக்கிய காரணமும் அதுதான். உலகத்தினுடைய தேவையை அப்படியே நிறுத்தி வச்சிட்டாங்க. 50% தேவையை நிறுத்தி வச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு இதனால பாதிப்பா, மற்ற நாடுகளுக்கு பாதிப்பா அப்படின்னா நான் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். 2025 இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய எல்என்ஜி எக்ஸ்போர்ட் யாருக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னா ஏசிய நாடுகளில் சீனாவுக்கு ஃபர்ஸ்ட், அடுத்தது இந்தியா 2வது நம்பர், தைவான், பாகிஸ்தான், தென்கொரியா, குவைத், இத்தாலி, பங்களாதேஷ், ஜப்பான், சிங்கப்பூர், தாய்லாந்து, பெல்ஜியம், அப்புறம் போலந்து, ஹாங்காங், யூகே, ஸ்பெயின், இவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க 2025 எண்டு வரைக்குமே. அப்போ யார் பாஸ் அதிகமாக பாதிக்கப்படுறது? அந்த கத்தாரில் அந்த பிஎன்ஜி டெர்மினல் அடித்ததில் அடுத்து மறுபடியும் நாங்கள் பழைய நிலைமைக்கு வரணும், எங்களுக்கு 5 வருஷம் ஆகுன்றாங்க. அப்போ 5 வருஷம் வரைக்கும் மாற்று நிலை என்னன்றது பெரிய ஒரு கடினமாக இருக்கிறது. அப்புறம் என்போ அங்கே சவுதியில் அடித்தாங்கல்ல, வழக்கமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க டெர்மினல் வழியாக, அதாவது கேஸ் பைப்லைன் வழியாக அந்த பக்கம் போயிட்டு அங்கிருந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துலையும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அடிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே இந்தியாவில் விலையேறதை விட ஐரோப்பானுடைய கேஸ் விலை வந்து 30% ஜம்ப் ஆகிடுச்சான். உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும், அது எப்படிப்பா ஏசிய நாடுகள் தான் ரொம்ப வாங்கிட்டு இருக்கோம், அவங்க கம்மியாக வாங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு விலையேற்றங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அங்கே ரஷ்யா கிட்ட தடை போட்டாங்க. அதனால அவங்களுடைய சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக நார்வே கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நார்வே வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ இத்தாலி போன்ற நாடுகள்லாம் அவங்க கத்தார் கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இத்தாலி டோட்டலாக நின்று போச்சு. அவங்க அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னா நம்மளை விட மிக அதிகமாக அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்று வரை மற்ற எல்லா நாட்டை விட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் பெட்ரோல் விலையோ கேஸ் விலை வந்து ஐ திங்க் ஒரு 50 ரூபா பக்கம் ஏற்றிருக்காங்க, 50-100 ரூபா பக்கம் ஏற்றிருக்காங்க. ஆனால் மீது எல்லா நாடுகளுமே வந்து இந்த பெட்ரோல் டீசலோட விலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றிருக்காங்க. ஆஸ்திரேலியா, வியட்நாம், அமெரிக்கா, கம்போடியா, பாகிஸ்தான், ஜெர்மனி, லெபனான் மேக்ஸிமம் எல்லாம் ஏற்றிருக்காங்க. ஆனால் இந்தியா மட்டும் தான் இன்னும் அதே ப்ரைஸில் இருக்குது அப்படின்றது இன்னைக்கு கூட நான் பத்திரிகைகளில் வந்து அந்த செய்திகளை வந்து பார்க்க முடிஞ்சுது. இதுவரை மூடப்பட்ட எண்ணெய் கிணறுகளோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் எல்லாம் பண்ணியிருக்க பாருங்க. ஏற்கனவே யூஏஇல வந்து ஃபிஜ்ரான்ற பகுதியை காணும், அப்புறம் வந்து ஜபல் அலின்ற எண்ணெய் கிணறுகள் ஆல்மோஸ்ட் காணும். இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிற எண்ணெய் கிணறுகள் அங்கெல்லாம் வந்து பெரும் அளவுக்கு இப்போ செயல்படல. ஆனால் இல்லை கார்க் ஐலாண்டை மட்டும் மறுபடியும் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, கத்தார் நாடுகள்லாம் ஓடி வந்து ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வந்து ரெடி பண்ணுறாங்க. 14 நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துறாங்க. பக்ரைன், எகிப்து, குவைத், ஜோர்டன், கத்தார், அசர்பைசான், லெபனான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, சிரியா, துருக்கி அண்ட் யூஏலாம் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதோடு இந்த தாக்குதலை நீங்கள் நிறுத்தணும், எல்லை மீறி போகிறீங்க, உங்களை கேட்கறதுக்கு வரையறுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த மரியாதையை இழந்துக்காதீங்க. அமெரிக்க நிலைகள் அடிங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களோட தொழில்கள் மீது, எங்களோட எண்ணெய் கிணறுகள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தினா ஏற்றுக்கொள்ள முடியாத இராணுவ நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், உங்களுடைய இறுதி முடிவுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப இப்போ ஃபைனல் கண்டிஷன்ல இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு, எனக்கு 2 ஆங்கிள் பார்க்கலாம். அராக்சி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசினாராம் இந்த டீமுக்கிட்டலாம், வந்து அவங்களோட நிலைமைகளை வந்து ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஃபோன் கால்லையும் பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அராக்சி அவர்கள் பேசினார்னு சொன்னாலுமே அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது இந்த கண்டன அறிக்கையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குவைத் மீது இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மீதும் பெரிய தாக்குதல், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல். அது ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வந்து அதுவும் வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சுத்திகரிப்பு நிலையம். ஒரு நாளைக்கு வந்து 7,30,000 பேரல் ஃபர் டேவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய யூனிட். இன்னொன்று வந்து மினா அப்துல்லா ரிஃபைனரி இருக்கு இல்லையா, அது வந்து
ஆல்மோஸ்ட் 4,56,000 பேரல் வந்து ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. இது எல்லாமே தொடர்ந்து அடிக்க என்னாச்சுன்னா, அமெரிக்கா அங்கே காலியாக வராங்களோ இல்லையா, அரபு நாடுகள் வந்து ஏன்பா இந்த அமெரிக்காவுக்கு இந்த நிலைகளை கொடுத்தோன்ற நிலைமையை உருவாக்கணும்னு நினைச்சு இந்த தாக்கல் நடத்துறாங்க. பட் ரியாக்ஷன் என்னன்றது உங்களுக்கு இன்னைக்கு இரவுக்குள்ள தெரிஞ்சிடும். இரவு பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஏன்னா நேற்று இரவு இஸ்ரேல் இன்னும் ஒரு அதிக முக்கியமான தாக்குதலை நிகழ்த்தியது. அங்கே காஸ்பியன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற மிக முக்கிய டெர்மினல். ஈரான் வழியாக தான் இந்தியா நாடுகளுக்கும் அப்புறம் சீனாவுக்கும் பெரிய அளவுக்கு இறக்குமதி பண்ணியிருந்தாங்க. ஏசிய நாடுகள் எல்லாமே வரக்கூடிய மிக முக்கிய ஒரு டெர்மினல் போர்ட் அந்த காஸ்பியன் சீல. இதுவரை தொடாமல் ரொம்ப கிளீனாக வச்சுருந்தாங்க. ஆனால் நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க, மல்டிபிள் அட்டாக், பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக் மறுபடியும் வந்து அது பயன்படுத்த முடியுமான்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை அந்த கோபத்தின் வெளிப்பாடுல கூட தொடர்ந்து ஈரான் வந்து தாக்கல் நடத்தியிருப்பாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே அவங்களுடைய தலைவர் லர்ஜானி அவர்கள், ஐதுல்லா அலி காமனி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் லர்ஜானி அவர்கள் இறந்து போயிட்டாரு. அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் மட்டும் ஒரு 4 பேர் அசாசினேஷன் பண்ணிட்டாங்க. இறுதி ஊர்வலம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க பதிலடி கொடுத்தானே ஆகணும். அரபு நாடுகள் என்னதான் அவங்க சமாதானப்படுத்தினாலும், இவர் என்னதான் ஃபோன் பண்ணி பேசினாலும், அவங்க என்னதான் அறிக்கைகள் கொடுத்தாலும் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல. யுஏஇ சொல்கிறாங்க அவங்க ஃபோன் பண்ணி பேசின 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட தொடர்ந்து ட்ரோன் நாங்கள் ஒரு 3 ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம், எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியாவை கூட என்ன சொன்னாங்கன்னா அப்பயும் எங்களுக்கு 2 ட்ரோன் வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு வகையில் ஈரானை வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறேன். ஒரு அமுத சுரபி மாதிரி. ஆக்சுவலாக அவங்க கிட்ட ஆயுதங்கள் கண்டிப்பாக நான் அமெரிக்கா சொல்கிறது இஸ்ரேல் சொல்கிறதெல்லாம் பார்த்தா குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க நேற்று இரவு நடத்திய தாக்குதலை. இதை பார்க்குறீங்கல்ல, இது வந்து 18ஆம் தேதி வரைக்கும் நடந்த தாக்குதல். அதிகமாக ட்ரோன் தாக்குதல் நேற்று மட்டுமே 140 ட்ரோன் தாக்குதல், 40 மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க நேற்று இரவு மட்டுமே. இடையில 9 மார்ச்லேருந்து 15 மார்ச் வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிது. இதில் நீல கலர் வந்து ட்ரோன் தாக்குதலோட அளவீடுகள். அதுக்கு கீழே நான் போட்டிருக்கிற டிஷர்ட் கலர் இருக்கு பார்த்தியா, அது வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணைகளோட தாக்குதல். அப்போ அவங்க தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இந்த இடத்துல வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை நாங்கள் குறைச்சிட்டோம்னு நினைக்கிற அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கும். கத்தாருடைய எமிர் ஷேக் தமீம் பின் அகமது ஹல்தானி அவர்கள்கிட்ட வந்து ஃபோனில் பேசினாராம். பேசிட்டு கண்டிப்பாக அவங்களோட நிலைகளை காப்பதற்காக நான் வரேன்னு காலையிலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் அதை வெளிப்படையாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கத்தாரை காப்பாற்றுவதற்காக வருகிறாரா அப்படின்னா அராக்சி அவர்கள் அவரோட ட்விட்டில் போட்டு சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். தொடர்ந்து இது மாதிரி எண்ணெய் நிலைகள் மீது தாக்கல் நடத்துவது என்பது, அது கத்தாரை போன்ற அப்பாவிகளை தாக்கல் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னோடனே, இதெல்லாம் உனக்கு கண்டனம் தெரிவிக்கிற நீங்க எங்களுடைய ஆயில் ஸ்டோரேஜ் மீது தாக்கல் நடத்தின இஸ்ரேலுக்கு இதுவரை ஏன் நீங்க கண்டனம் தெரிவிக்கல? உங்களோட ஒருதலைபட்சமான முடிவுகள் இதன் மூலமே தெரிகிறதா? நேற்று கூட எங்களுடைய வேலையிலே லார்ஜஸ்ட் ஒரு கேஸ் ஃபீல்டு தாக்கல் நடத்துறாங்க, அதை பத்தின எந்த ஒரு அறிக்கையும் விடாம 19 நாங்க அடிச்சதை மட்டும் நீங்க குறிப்பிட்டு சொல்வது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இதுவரை எங்களுடைய உச்சபட்ச தலைவர் அடிச்சிருக்கிறாங்க, எங்களுடைய அத்தனை மினிஸ்டர் லெவல்ஸை தாக்கல் நடத்தியிருக்காங்க. அவர்கள் செய்த படுகொலைகளோட லிஸ்ட் பார்த்தோன்னா சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. நிறைய இடங்களை அடித்திருக்காங்க, முக்கிய இடங்களை அழிச்சிட்டாங்க. இதுவரை இஸ்ரேலுக்கு நீங்க என்ன கண்டனத்தை தெரிவிச்சிங்க? ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட தெரிவிக்கல. ஆனா இதுக்கு மட்டும் ஓடி வந்து சொல்வது என்பது என்ற காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருதலைபட்சமான முடிவு. அமெரிக்காவுக்கு ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். ஜஸ்ட் 19 நாள் தாக்குதல், 20 நாள் தாக்குதலுக்கு உங்களுடைய கஜானா காலின்றீங்க. 200 பில்லியன் அடிஷ்னல் ஒப்புதல் நீங்க கேட்குறீங்க. ஹோப் கூடிய விரைவில் பனி உருகிற மாதிரி உருக போது உங்களோட பொருளாதாரம். நாங்கள் கண்டிப்பாக பல வருஷம் இழுக்க போகிறோம், பார்க்கலாம். நீங்களா நாங்களா அப்படின்றது பார்த்துலாம். இனி எதிரிகளிடம் பேச்சுவார்த்தையே கிடையாது. நீங்கள் இழக்கிற ஒவ்வொரு இழப்புமே வந்து உங்களுடைய டாக்ஸ் மணி இஸ்ரேலுக்காக நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இஸ்ரேலுடைய வலையில் விழுந்தது அமெரிக்கா. அமெரிக்காவுடைய எக்கானமி இதனால கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் டேக்ஸ்ன்னு ஒன்று கட்டுங்கன்ற மாதிரி அங்கே மனுஷன் உசி பேத்திட்டார். ஏன்னா இன்னைக்கு அவசரமாக ஒரு 200 பில்லியனுக்கான ஒப்புதல் கேட்டாங்க இல்லையா, அதற்காக ஏற்கனவே ட்ரில்லியன் கணக்கில் கடனில் இருக்கிற அமெரிக்கா இந்த ஒரு 200 பில்லியன் என்பது அவங்களுக்கு பெரிய சவாலை கொடுக்குன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் IRGC அடிஷனலாக ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து அந்த தீவுகள்லாம் இருக்குல்ல, அந்த தீவுகள்லாம் பிடிக்க வர்றதுக்காக வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து அடுத்தடுத்து அறிவிப்புகள்லாம் வந்த உடனே நம்ம கூட இதை பற்றி பேசியிருக்கோம்.
கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் மரைன் ஃபோர்ஸ் வந்து வராங்கன்ற மாதிரி ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப தயார் நிலையில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5000 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு ஏன் அந்த பிளானை வந்து லைட்டாக ஹோல்டு பண்ணுறாங்க, ஒரு 10 நாள் பக்கம் தள்ளி போடுவதற்கான காரணங்கள் என்னன்னா, மறுபடியும் ஒரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். உங்ககிட்ட நான் ஏற்கனவே இதை காட்டியிருந்தேன். நான் இதுதான் அவங்களுடைய முக்கிய ஆதாரங்கள், அதாவது ஈரானுடைய முக்கிய தீவுகள். இது 3 ஆங்கிள் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஒன்று கத்தாரில் இருந்த பேஸ்லேருந்து வர மாதிரி, இன்னொன்று வந்து அங்கே குவைத்திலிருந்து வர மாதிரி, இன்னொன்று வந்து அவங்களுடைய மரைன் பேஸ்லேருந்து வந்து 3 பகுதிகளில் 3ஆக பிரித்து பிடிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய பிளானு. அதில் மொத்தமாக அவங்க 2200 பக்கமே என்கேஜ் பண்ணி வைத்திருக்காங்க. ஸோ இந்த திட்டங்களை மறுபடியும் ஹோல்டு பண்ணுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஈரான் கொடுத்த சர்ப்ரைஸ் தான். அவங்க கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு நினைச்சு களத்தில் இறங்கினோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து குறைஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஒன்று ஒரு 10% தான் இருக்குன்னு நினைச்சாங்க. நானும் அதை தான் அவங்க கிட்ட திரும்ப சொன்னேன். தெரிந்தோ தெரியாமலோ இந்த விஷயத்தில் நானும் கான்ஃபிடண்டா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஆனா தாக்குதல் நடத்துறத பார்த்தா அது மாதிரி தெரியலையே, குறைஞ்ச மாதிரி தெரியலையே, அமுத சுரப்பி மாதிரி வந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 10 நாள் தள்ளி போடு அப்படின்ற மாதிரி சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதே போல அமெரிக்காவுடைய செனட் தரப்புலோ இல்லை வந்து இந்த தாக்குதல் நிறுத்தணுன்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஒரு ரெசல்யூஷன் வந்து டெமோக்ராட்டிக் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வாரம் வந்து நிறுத்தணுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் அது பெருசாக எடுப்படல. இல்லை இந்த வாரம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 53 பேர் பக்கம் வந்து வாக்களித்திருக்கிறாங்க. சீனா வந்து இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய எந்த தலைவரை கொள்வதற்கும் யாரிடமும் பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்ற ஒரு முழு அதிகாரம் கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவல், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இது எப்படி ஒரு நாட்டோட தலைவரை நீங்க இது மாதிரி நீங்க சொல்லலான்ற மாதிரி. அதாவது இதுக்கப்புறம் ஈரான்ல எந்த தலைவர்னாலும் தாக்கல் நடத்தலாம், யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டான்ற உத்தரவு கொடுத்திருப்பது என்பது மேலும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அது இல்லாம தொடர்ந்து ஈராக்ல அதை விட பதற்றமாகி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நிலைகள் நீங்க பாக்குறீங்கல்ல, 1, 2, 3, 4 இருக்குல்ல, இது எல்லாமே நேற்று ஒரு நாள்ல மட்டும் நடந்த நிகழ்வுகள். அங்க எர்பில்ல ஒரு தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. அப்புறம் பாக்தாத்ல நடக்குது. அப்புறம் குவாம் சொல்லிட்டு சிரியானுடைய எல்லை பகுதியில ஒரு பக்கம் வந்து தாக்கல் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே குவாம்ல, அது பேர் வந்து குரிம். இந்த இடத்துல எல்லாமே பெரிய அளவுக்கு தாக்கல் நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து கொஞ்சம் கூட அந்த சூழ்நிலையை குறைக்கவே முடியல அவங்களால, ஈராக்குடைய சூழ்நிலையும் கூட. அது இல்லாமல் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இப்போ 24 மணி நேரத்தில் மொத்தம் 29 அட்டாக் பக்கம் நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு மறுபடியும் வந்து கிளைம் பண்றாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக உயிரிழப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் இன்ன வரைக்கும் ஈரானுக்குள்ள 1444 பேர் இறந்து போனதாக அல் ஜசீரா வந்து சொல்லியிருக்காங்க. லெபனான்ல 968, ஈராக்ல 60 பேர் இறந்து போனதாக அல் ஜசீரா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலில் 17 பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவில் 13 சர்வீஸ்மேன் இறந்து போயிருந்தா சொல்லியிருக்காங்க. குவைத்தில் 6, பாலஸ்தீனத்தில் 3, சிரியாவில் 4, ஓமனில் 3, சவுதி அரேபியாவில் 2, யூஏயில் 8, பக்ரைனில் 2, பிரான்ஸில் ஒரு சோல்ஜர் ஒருத்தர் வந்து இறந்து போனதா சொல்றாங்க. நிலைமை இன்னும் சீரடையில. அரபு நாடுகளில் ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் இந்த வார தொடக்கிறதுக்கு முன்பு விமானங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 2000 விமானங்கள் ஒரு நாளைக்கு பறந்தது. ஆனால் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800-900 விமானங்கள் பறக்கிறதே கஷ்டம். இப்போதான் கொஞ்சம் சீரடைகிற மாதிரி இருக்கு. ஆனால் அது மறுபடியும் ஃபுல்லாக சீரடையுமா அப்படின்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதியில் இந்த தகவல் நான் ஃபேக்குன்னு சொல்கிறேன். அமெரிக்காவுடைய உளவுத்துறை வெளியிட்ட தகவல், ஈரானுடைய அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்கள் வந்து அந்நாட்டு அரசு வந்து மீண்டும் கட்டி எழுப்பி வருவதாக எந்த உறுதியான ஆதாரங்களும் எங்களுக்கு இல்லை என அமெரிக்கா உளவுத்துறை வந்து தெரிவிப்பு அப்படின்னு சன் நியூஸ்ல போட்டிருந்தாங்க. இந்த தகவல் என்ன, அதாவது இப்ப அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை, ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க துளசி ஜபாட் அவர்கள். ஆனா பிற்காலத்துல நமக்கு எதிராக பெரிய அளவுக்கான ஆயுதங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை திரட்டி நம்மளுக்கு பெரிய அச்சுறுத்தலா விளங்குவாங்க. அதனால இந்த தாக்குதல் சரி அப்படின்னு தான் துளசி ஜபாட் சொன்னாங்க. அவங்க ஆனால் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஆனாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை மட்டும் போட்டு நியூஸா வெளியிட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழக அரசியல்ல பண்ற மாதிரியே ஒரு தலைவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா அந்த தலைவர் பேசின 2 டைலாக்ல ஒரு டைலாக் தனக்கு சாதகமா மட்டும் வெளியிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான் நான் இந்த டைலாக்கும் பாக்குறேன். நான் துளசி ஜபாட் அவர்கள் நேற்று நிறைய விஷயங்கள் பேசினாங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் கூட எங்களுக்கு எதிராக இருக்கிறது, ஈரான்ல நாளைக்கு அணு ஆயுதங்கள் வந்தாலும் நம்மளுக்கு பிற்காலத்துல ட்ரபிளா இருக்கும்
அதனால இந்த நடவடிக்கை சரி அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இது முற்றிலும் தவறான தகவல்களை அளிக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவல். சீனா வந்து தைவானுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. தைவான் வாங்க, வந்து எங்களோட ஒன்னா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய சலுகைகள், இந்த கேஸ் பிரைஸ், டீசல், பெட்ரோல் எல்லாமே உங்களுக்கு சலுகை விலையில் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, வாங்க நண்பர்களே அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. சனா டக்காச்சி அவர்கள், ஜப்பானுடைய பிரதமர் சகாச்சி அவர்கள் வாஷிங்டன் போறார், ட்ரம்ப் அவர்களை வந்து சந்திக்க போறார். அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகிறது. என்ன ஒப்பந்தங்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.